இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவபரம்புடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி உலக திசையாவும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மலருகிற தமிழர்களுடைய இந்த சித்திரை புத்தாண்டானது விசுவாவசு என்ற நாமத்தோடு புதிய ஆண்டாக தமிழருடைய வாழ்வியலே விடியலை தருகிற ஆண்டாக இந்த சித்திரை புத்தாண்டு மலர இருக்கிறது. இந்த மலருகின்ற வேளையிலே எல்லாம் வெல்ல பரம்பொருளை நாங்கள் இந்த வேளையிலே பிரார்த்தித்து எங்களுடைய வாழ்வியலுக்குரிய சகல செல்வ வளங்களையும் பெற்று வாழ இறையருளை பிரார்த்திக்க வேண்டும். இந்த வருடம் மலருகின்ற விசுவாவசு என்ற நாமத்தோடு அழைக்கப்படுகின்ற சித்திரை புத்தாண்டானது ஆங்கிலேய நாட்காட்டிப்படி 14ஆம் திகதி, தமிழருடைய நாட்காட்டியிலே சித்திரை மாதம் 1ஆம் திகதி அதிகாலை 2:29 மணி அளவிலே புதிய ஆண்டு மலருகிறது. இந்த மலருகின்ற வேளையிலே நாங்கள் இறை வழிபாடுகளை செய்து இறை அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த விசுவாவசு வருடத்தினுடைய விசு புண்ணிய காலமாக 13ஆம் திகதி இரவு 10:29 மணி தொடக்கம் 14ஆம் திகதி அதிகாலை 6:29 மணி வரை உள்ள காலம் இந்த விசு புண்ணிய காலம் என்று சொல்லுகிறோம். அந்த விசு புண்ணிய காலத்திலே நாங்கள் மருத்து நீர் வைத்து நீராட வேண்டும். தலையிலே மருத்து நீர் வைத்து உடல் முழுவதும் அந்த நீரை பரவி ஒரு மூலிகையாக நோய் நீக்குகிற ஒரு சக்தியாக இந்த மருத்து நீருக்கு சிறப்பு இருக்கிறது. தமிழருடைய வாழ்வியல் என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்வியல். இயற்கையை, அந்த சக்தியை இறைவனாக வழிபாடு செய்த தமிழர்கள் இந்த சித்திரை புத்தாண்டிலே மருத்து நீர் வைத்து நீராடுகிறார்கள். தலையிலே மருத்து நீர் வைத்து நீராடுகிற பொழுது அந்த இறை சக்தி, இறை ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம் அல்லவா. இந்த விசுவாவசு வருடத்தினுடைய விசு புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகிற 13ஆம் தேதி 10:29 மணி தொடக்கம் 14ஆம் தேதி அதிகாலை 6:29 மணி வரை உள்ள காலத்திலே நாங்கள் இந்த மருத்து நீர் வைத்து நீராட முடியும். மருத்து நீர் வைத்து நீராடுகிற பொழுது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி, இந்த பஞ்சாங்க பலனின்படி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நாங்கள் தலையிலே ஆலமிலை, காலிலே இலவமிலை வைத்து இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். நாங்கள் நீரிலே நீராடுவதை ஸ்நானம் என்று சொல்லுகிறோம். இந்த கங்கையானது, இந்த நீரானது எங்களிடத்திலே இருக்கிற தோஷங்கள், பாவங்கள், பிணிகளை எல்லாம் நீக்குகிற சிறப்பு இருக்கிறது. இந்த மருத்து நீர் மூலிகையாக இருக்கிறது. அந்த மூலிகை நீரை நாங்கள் தலையிலே வைத்து நீராடுகிற அந்த காலம் விசு புண்ணிய காலம். அந்த காலத்திலே நாங்கள் ஸ்நானம் செய்து நீராடி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த இந்த சித்திரை விசுவாவசு வருடத்தினுடைய இந்த பஞ்சாங்க பலனின்படி கட்டாயம் மருத்து நீர் வைத்து நீராட வேண்டிய நட்சத்திரங்களாக திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை 3ஆம் 4ஆம் பாதம் சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களை சேர்ந்த அன்பர்கள் கட்டாயம் மருத்து நீர் வைத்து நீராட வேண்டும். தோஷ நட்சத்திரங்களாக இந்த விசுவாவசு வருடத்தினுடைய தோஷ நட்சத்திரங்களாக திருவாதிரை, சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் தவறாது மருத்து நீர் வைத்து நீராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விசுவாவசு வருடமானது இந்த வருடம் ஒரு சிறப்புக்குரிய வருடமாக, மேன்மையை தருகிற வருடமாக மலர்ந்திருக்கிறது. விசுவாவசு வருடம் வேளாண்மை மேலும் மற்றையோரை வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே யுற்ற உலகில் அல்ல மழையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விசுவாவசு வருடத்திலே முன்மழை குறைவாக இருக்கும், பின்மழை அதிகமாக இருக்கும். கல்வி, பொருளாதாரம் போன்ற ரீதியிலே ஒரு வளர்ச்சியுற்ற காலமாக இருக்கிறது. அந்நியர்களினாலே நாட்டுக்கு லாபமும் ஏற்படுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர இருக்கிறது. பொருளாதார ரீதியிலே வளர்ச்சியை கொடுக்கிற ஆண்டாக இருக்கிறது.
இந்த குரோதி வருடம் நிறைவு பெற்று விசுவாவசு என்ற வருடத்தோடு அந்த நாமத்தோடு நாங்கள் இந்த வருடத்திற்குள்ளே நுழைகிறோம். இந்த காலத்திலே நாங்கள் இறை வழிபாடு செய்து இறை கைங்கரியத்தினூடாக எங்களுடைய வாழ்வியலுக்குரிய அனைத்து செல்வ வளங்களையும் பெற வேண்டும். இந்த வருட பிறப்பில் இந்த கைவிசேஷம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. கைவிசேஷம் நாம் யாரிடம் வேண்ட வேண்டுமானால் மனரீதியாக எங்களை வாழ்த்துபவர்களிடத்திலே நாங்கள் கைவிசேஷம் பெற வேண்டும். அது வயது வேறுபாடு அல்ல. எங்களை மனரீதியாக உளன்போடு வாழ்த்தி வருபவர்களிடத்திலே நாங்கள் கைவிசேஷம் வாங்க வேண்டும். எங்களுடைய தாய் தந்தையர்கள், குரு, எங்களுடைய பெரியோர்கள் எங்களை வாழ்த்துபவரிடத்திலே நாங்கள் கைவிசேஷம் பெற வேண்டும். இந்த விசுவாவசு வருடத்தினுடைய கைவிசேஷ காலமாக 14ஆம் திகதி சித்திரை புத்தாண்டு அன்று அதிகாலை 9 மணி தொடக்கம் 9:56 வரை உள்ள காலம். அதே போல 9:59 தொடக்கம் 10:31 வரை உள்ள காலம். அன்றைய தினம் மாலை வேளையிலே 4:06 மணி தொடக்கம் 5 மணி உள்ள கால வேளையிலே நாங்கள் இந்த கைவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல புதன்கிழமை 16ஆம் திகதி புதன்கிழமை அதிகாலை 9:04 தொடக்கம் 9:58 மணி வரை உள்ள காலம். அதே போல 9:58 தொடக்கம் 11:40 வரை உள்ள காலம். இந்த விசுவாவசு வருடத்திலே இந்த கைவிசேஷம் பெறுகிற அந்த வருட பிறப்பு அன்று இருக்கிறது. அது தவறினால் புதன்கிழமை நாங்கள் இந்த வருஷ பிறப்புக்குரிய கைவிசேஷங்களை பெற்று வாழக்கூடியதாக இருக்கிறது. இந்த விசுவாவசு வருட பஞ்சாங்கத்தின்படி நாங்கள் உண்ணுகின்ற உணவாக சுக்கு, திப்பலி, மிளகு, அப்பம் அந்த உணவு சொல்லப்படுகிற இந்த வருட பிறப்பிலே நாங்கள் இந்த உணவை உண்ண வேண்டும். அதே போல இந்த வருட பிறப்பிலே இந்த முறை நீல நிற ஆடை, அதே போல சிவப்பு நிற ஆடையிலே இந்த வருடம் பிறக்கிறது. சிவப்பு நீல வர்ணங்களிலே இந்த விசுவாவசு வருடம் பிறப்பதன் காரணமாக நீல நிற ஆடை, சிவப்பு நிற ஆடை அல்லது நீல சிவப்பு கரை அணிந்த ஆடையை நாங்கள் புத்தாண்டு தினத்திலே அணிந்து ஆலய வழிபாடு செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும். எங்களுடைய சைவ தமிழர்களுடைய வாழ்வியல்லே அனைத்தும் இயற்கையினுடைய நீதியாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சிவபெருமானை பஞ்சபூத வடிவினனாக பார்க்கிறோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகிற பஞ்சபூதத்தினுடைய வடிவமாக விளங்குகிற சிவபெருமானை நாங்கள் இயற்கையினுடைய அம்சமாகத்தான் வழிபாடு செய்கிறோம். தமிழருடைய வாழ்வியல் வழிபாடு எல்லாம் இந்த இயற்கையோடு இணைந்ததாக, இயற்கையோடு அமைந்தவையாக, இயற்கையை விரும்புவையாகத்தான் இந்த வாழ்வியல் இருக்கிறது. சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய தமிழ் நாட்காட்டி வகுக்கப்பட்டிருக்கிறது. சூரிய பகவான் நவக்கிரகங்களுடைய நாயகனாக விளங்குகிறார். இந்த 12 ராசிகளிலே முதல் ராசியாக விளங்குவது மேட ராசி என்று பார்க்கிறோம். சூரிய பகவான் இந்த 12 ராசிகளுக்குள்ளே மேடராசிக்குள்ளே பிரவேசிக்கின்ற காலத்தை நாங்கள் வருடத்தினுடைய முதல் மாதமாக சொல்லுகிறோம். இந்த ராசிகளிலே 12வது ராசியாக அந்த சுழற்சியிலே முடிவடைந்து முதலாவது ராசியாகிய மேடராசிக்குள்ளே சூரிய பகவான் பிரவேசிக்கின்றார். தமிழர்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் வாழ்பவர்கள் இந்த சித்திரை மாதத்தை தான் வருடத்தினுடைய முதல் மாதமாக, பெண்ணெடும் காலமாக கடை கொண்டிருக்கிறார்கள். தமிழருடைய வருடத்திலே கடைசி மாதம் பங்குனி மாதம், இந்த முதல் மாதம் சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழருடைய வாழ்வியல் வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மலருகிற விசுவாசு வருட பிறப்பும் தமிழருடைய வாழ்வியல்லே மங்களம் பொங்குகிற வருடமாக மலர வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே பிரார்த்திக்க வேண்டும். இந்த வருட பிறப்பு நன்னாளிலே நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பண்டிகை என்றால், பண்டு என்றால் எங்களிடத்திலே இருக்கின்ற உணவு பண்டங்களை ஈதல் என்றால் கொடுத்து வழிபாடுதல் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய வாழ்வியல்லே நாங்கள் உணவு என்பது, கொடுத்தல் என்பது மிக உயர்ந்த புண்ணியமாக பார்க்கிறோம். தானங்களிலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுகிறோம். ஒருவனுடைய பசியை போக்குகிற நிகழ்வு முக்கியமாக இருக்கிறது. தமிழர்கள் எல்லாம் இந்த பண்டிகை என்பது தங்களிடத்திலே இருக்கிற உணவுப் பொருட்களை பிறரிடத்திலே கொடுத்து
பரிமாறி உண்டு மகிழ்கிற நிகழ்வுதான் பண்டிகை என்று சொல்லுகிறோம். ஈதல் என்று சொல்லப்படுகிறது. கொடை வள்ளல்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய மன்னர்கள் எல்லாம் தனக்கென்று வாழாது பிறருக்காக வாரி வழங்கிய பரம்பரையிலே பிறந்தவர்கள் நாங்கள். சைவ தமிழருடைய வாழ்வியல் கொடையோடு இணைந்திருக்கிறது. இந்த பண்டிகை என்பது பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக வாழுகிற ஒரு நாளாகத்தான் நாங்கள் இந்த பண்டிகையை பார்க்கிறோம் அல்லவா. எங்களுடைய வாழ்வியல்லே, இறை வாழ்வியல்லே, இறை கடாட்சமான இந்த வாழ்வியல்லே நாங்கள் இந்த பண்டிகை காலத்திலே பிறருக்கு கொடுத்து உணவு பண்டங்களை கொடுத்து வாழ்வியலோடு வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு மலர்கின்ற இந்த விசுவாச வருடம் அனைவருடைய வாழ்வியலும் மங்களம் நிறைந்ததாக, அனைத்து வளங்களையும் தருகிற ஒரு மங்கள்யம் மிக்க வருடமாக இந்த வருடம் அனைவருடைய வாழ்வியலும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரும் இந்த மண்ணிலே இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்வியலே சகல வசந்தங்களும் பொருந்தி மங்களமான வாழ்வியல் கிடைக்க சிவபரம்பொருடையதும் அன்னை சக்தியுடையதும் திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து தர்மியான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.